அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, சப்த கன்னிகள் முருகர் தொடர்பு அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை நேற்று நள்ளிரவுலேருந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன். நான் குறிப்பிட்டு இந்த படத்தை தேடிட்டு இருந்தேன். நான் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி சொன்னேன், என்னோடய வாட்ஸ்அப்பில் எல்லா நம்பரும், முக்கியமான எல்லா நம்பரும் டெலிட் ஆகிடுச்சு. நிறைய சேவ் பண்ண நம்பர்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி நிறைய வாட்ஸ்அப் தரவுகளும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்பேன். அதில் இந்த படமும் நான் சேர்த்து வச்சுருந்தேன். அது ஒரு முருக பக்தர் எனக்கு அனுப்பி, அதுக்கப்புறம் நான் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு தேடி பார்க்கும்போது, மாசாணி அம்மன், பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோவிலில் இந்த சிலை இருக்குது. கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்கிறவங்க போய் பாருங்கள். சப்த கன்னிகளோட வள்ளி தெய்வானை முருகப்பெருமான் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் ஒரு பெரிய அதிசயம், அற்புதமே. முருகர் ஆராய்ச்சியில் நான் உணர்ந்து கண்டு வியந்த விஷயம் இதுதான். அந்த படம் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி நேற்றுலேருந்து நான் எப்படியாவது அதை தேடணும்னு இருக்கும்போது, யாரோ ஒரு முருக பக்தர் இன்னைக்கு காலையில் இந்த படத்தை எனக்கு அனுப்பியிருந்தார். ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இயற்கை அனுமதி கொடுத்துருச்சு. அதனால் இந்த விஷயத்தை பதிவு செய்யணும்னு சொல்லி நான் குரல் பதிவு செய்கிறேன். நான் நேற்று சொன்ன மாதிரி சப்த கன்னிகள் வழிபாடு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அது ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அதோட முருகப்பெருமான்கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய பாலமாக அந்த வழிபாடு இருக்கும். இந்த சிலைகளை பார்த்தீங்கன்னா, சப்த கன்னிகளோட வள்ளி தெய்வானை முருகர் இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன் இந்த சேர்த்து சிலை வடிச்சாங்கன்றது பெரிய முருகர் ரகசியம். அதையும் நான் இயற்கை அனுமதியோட உத்தரவு கேட்டு நான் எதிர்காலங்களில் நான் சொல்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.